ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவுடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே சாய் சச்சரிதம். நம்ம சாய் சச்சரிதத்தோட முடிவுரை பாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்மளுடைய சாய்பாபாவோடைய முடியுது. இன்னும் ஒரே ஒரு ஆரத்தி சாங்கோடைய முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அதுக்கு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா குரு சரித்திரம் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வேறு எதாவது புக்கு வேணும், எதாவதுன்னா நீங்கள் சஜஷன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம முடிவுரை பார்க்க போகிறோம். முடிவுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹேமந்த் நம்மளுக்காக இந்த புக்கையும் எழுதி முடித்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மளுக்காக இந்த புக்கில் இருக்கிற மாதிரியே பாட்டாக எழுதணும், தொகுப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவர் பண்ணுறதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தை முடிக்கும் போது தேவ் தான் இதுக்கப்புறம் அவரால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ, ஆனால் இந்த அச்சு அடிக்கும் போது அவர் உயிரோடு இல்லை, நம்மளுடைய ஹேமந்த். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா தேவ் என்ன பண்ண முடியுமோ இதை செஞ்சு இதை அவர் துரதிருஷ்டவசமாக நம்மளை விட்டு போயிட்டார். ஸோ அதனால் அவரால் என்ன பண்ண முடியுமோ இந்த முடிவுரையை அழகாக நம்மளுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம இந்த முடிவுரையை கண்டினியூஸாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாய்பாபாவுடைய மகிமை, இந்த சாய்பாபாவுடைய மகிமையை புரிஞ்சிட்டாலே நம்மளுடைய பாதி பிரச்சனைகள் நம்மளுக்கு தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட வெறுப்பு நிறைய பேர் வெறுப்பு இருக்கோ, அதுக்கப்புறம் தாழ்வு, ஏற்றம், குறைவு, இந்த மாதிரி நிறையா மனசில் இருக்குல்ல, பக்தர்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் நம்மளுக்கு ஆசைப்படுற எல்லா விஷயமும் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் அதை அடைய முடியல அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வருத்தம் இருக்குது. அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதனால் என்னென்ன பாதிப்புகள் வருகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் எப்படி ஒரு புயல் காற்றில் வீசும் போது அது வேரோடு பிடுங்கி கீழே விழுமோ, அதுக்கப்புறம் அவ்வளோ சூறாவளி மாரி அது காற்று அடிக்கப்படும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் எந்த பொருளோ நம்ம மற்றவங்க வச்சுக்கிற பொருள் நம்மக்கிட்ட இல்லையோ, ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இல்லையோ, சந்தோஷம் வாட்டவர் எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இல்லையோ, அதை நினச்சி தான் நம்ம வருத்தப்படுறோம். அப்போ அது என்னவா மாறுது? கோபமாக மாறுது, துக்கமாக மாறுது, வெறுப்பு உண்ணாவது, மற்றவங்க மேலே தாழ்வு பண்ணுவேன், நீ மேலே கீழே இந்த மாதிரி. ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த பொருள்லாம் எதை நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா பொருளும் எல்லா விஷயமுமே இந்த பிரம்மனால் தான் உருவாக்கப்பட்டது. அப்போ நம்மளோட சச்சத் பாபா அவரால் தான் இது உருவாக்கப்பட்டது. அந்த பொருள் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா? அப்போ நம்ம எப்பயுமே பாபா மேலே ஒருநிலை கவனத்தோட, ஒருநிலை அமைதியோட, மன நிம்மதியோடு இருக்கும்போது அதுக்கான செயலை அவர் அதை செய்ய வைத்து வாங்குவார். அவர் எதுவுமே அப்படியே ஈஸியாக கொடுக்க மாட்டார். நம்மளுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அது பண்ணி அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி கடவுளுக்கு சாமின்றது படிக்கிற இடத்துல ஒபே பண்ணுறோமோ பேரண்ட்ஸுக்கு, இது மாதிரி பாபாவை நம்ம வழி நடத்தி நம்ம கொண்டு போனால் பாபா நம்மளை வழி நடத்துவார். ஒரு கடலில் கப்பல் இருந்தால் தானே நீந்த முடியும். அதனால் பாபா என்ற ஒரு துடிப்பு, ஒரு போட்டு இருக்கணும், அப்போ தான் நம்ம அந்த போட்டில் கடக்க முடியும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்கிறாங்க. இதுதான் சாயோட மகிமை. அப்புறம் நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பிரார்த்தனை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம எப்படி வேண்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாய்பாபா முன்னாடி நம்ம உக்காந்து போகிறோம், முழுவதுமாக விழுந்து அவர் பாதத்தில் ஆசீர்வாதம் பண்ணிக்க போகிறோம். அவரோட ஃபோட்டோவோ நம்ம ஏதோ வச்சுட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, எங்கள் மனம் கண்டவாறு அலைவது தங்களை தவிர வேறு எதையும் விரும்பாமல் இருக்கட்டும். அதாவது நம்ம பாபா கிட்ட வேண்டிக்கணும், எப்படி என்னோடய மனம் அடைந்தாலும் அது உங்களையே நோக்கி அலையணும், நீங்கள் தான் அதை செய்யணும். இளைஞனும் இருந்து தினசரி பாராயணம் செய்யும். இந்த மாதிரி நம்ம டெய்லியும் பாராயணம் பண்ணணும். இந்த புக்கை நம்ம டெய்லியுமே பாராயணம் பண்ணும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக முக்தி அடைந்துருவோம். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த புக்கை நம்ம டெய்லியும் பாராயணம் எதுக்காக பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் ஷீரடியில் குளிச்சுட்டு பாபாவை போய் மந்தரியில் பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் நம்ம இந்த புக்கை படித்தாலே பாபா நம்மளோட நினைவில் எப்பொழுதுமே இருப்பார். அவருடைய கதையை நம்ம அசை போட்டுக்கிட்டே இருக்கும்போது, அவரை எப்படியுமே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும், நம்மளுக்கு அன்பு, அமைதி, பொறுமை வந்துடும். எந்த ஒரு இந்த உலகத்தில் நம்ம எதுவுமே ஒரு மாதிரி நம்ம நெகட்டிவாகவே நினைக்க மாட்டோம். அதுக்கு அடுத்தது இல்லாமல்
இவரை நம்ம நினைக்க நினைக்க நம்ம உண்மையாலுமே ஆன்மீகத்து வழியில் போக ஆரம்பிப்போம். நம்ம இப்போ ஹஸ்பண்டை நினச்சா நம்ம என்ன பண்ணுவோம், அம்மாவை நினச்சா என்ன பண்ணுவோம், ஹஸ்பண்டை நினச்சா லைஃப்பில் இப்படி வாழணும் போகணும் இருக்கும், அம்மாவை நினச்சா நம்ம அம்மா கூட இப்படி செலிப்ரேட் பண்ணணும் இப்படி இருக்கும். அதேமாதிரி கடவுள் கூட நம்ம ஐக்கியம் ஆகும்போது ஈஸியாக முக்தி அடைய முடியும். நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இந்த கதையை டெய்லியும் படிக்கும் போது அதுக்கடுத்தது என்ன பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடி பாபாவை நிறுத்தி அந்த விஷயத்தை நினைக்கும் போது பாபாவே உங்கள் கூட பேசுவார், பாபாவே உங்கள் கூட இருப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களை ஆன்மீக வழிக்கு அவரே நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருப்பீங்க, நீங்கள் மாட்டும் ஆன்மீக வழிக்கு போய்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அப்போ நம்ம நடக்கிறது இந்த புக்கை படிக்கும்போது உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். இல்லையா என்னால் பண்ண முடியலன்னா எதையாவது யூடியூப்பில் போட்டிருப்பாங்க, அதை கேளுங்க, கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. பண்ண உங்களோட பிரச்சனைகள் மீறும். நான் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு நான் சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன், அதுக்கப்புறம் சக்ஸஸ் திருப்பியும் பண்ணுறதுக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. அந்த கதை எந்த அளவுக்கு உங்களுடைய பக்கத்து வீட்டு கதை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கினா மட்டும்தான் இந்த விஷயத்த நீங்கள் செயல்படுத்த முடியும். அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி பாராயணம் பண்ணணுன்னா நீங்கள் 1 வீக் வியாழக்கிழமை ஆரம்பித்து வியாழக்கிழமை வரைக்கும் 7 நாள் நீங்கள் சப்தாகா பாராயணம் பண்ணும்போது நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் படிக்கிறதுனால எனக்கு எப்படி கிடைக்கும்னு நினைக்கலாம். பாபா நீங்கள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு பாபா இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவார், நீ இதை செய் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வேலையை செய்வீங்க, அந்த ஜாபை பிடிப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கிறீங்கன்னா எது நீங்கள் பண்ணலான்ற ஒரு ஐடியா பாபா உங்களுக்கு கொடுக்குறான்னா வேலையெல்லாம் உங்கள் மூலியமாக செய்வார். ஆனால் நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ், நம்மளை ஒரு வழி பாதையை நம்மளை செலுத்துவார் அப்படின்னு. ஒரு காட்டு உள்ள மாட்டாமல் நம்மளை நல்ல ஒரு பாதையில் செலுத்துவார், ஒரு நல்ல ஒரு லீடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இதோடு நம்ம இந்த முடிவுரை பிடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம்